திட்டுவேன், அங்கேயே திட்டுவேன், அங்கேயே திட்டுவேன். அப்பா அங்கேயே அழுவணும் நீ. Studies gone down. Okay, so due to I don't know what is the reason, but it should be get improved in the future. அழுகு 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 அழுகு. வாங்க சீக்கிரம் வாங்க. வாடா வாடா ஈமான் வாடா. கிளம்பு கிளம்பு கிளம்பு. நம்ம வா சீக்கிரம் வா. சரி வண்டி சாவி மறந்துடக்கூடாது. வாங்க வாங்க. ஈமான் மொபைல் எடுத்துக்கா. மேக் போயிட்டு வரோம். வீட்டை பார்த்துக்கா பத்திரமா. நல்லா படிக்கணும். உட்காருமா கரிஷ்மா உட்காரு. நீ தான் அது சொல்லுவா. நீ உட்காரு முதல்ல. உட்காரு. ஏய் போடா உள்ள போடா. சீக்ரெட் பிளேஸை வந்து நான் நேற்று காமிச்சிட்டேன் எல்லாத்துக்கும். மறுபடியும் பரவாயில்ல, நல்லா தெளிவாக தான் சீக்ரெட் பிளேஸ். ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை. இந்த பக்கம் ஏறி குச்சி வரலாம். அதனால நாங்கள் இடத்த மாற்ற மாட்டோம். இங்கே தான் இருக்கும் கேடுச்சாவி. யார் வந்தாலும் எடுத்து திறந்து உள்ள வாங்க. ஓகேங்களா? யாருமே வர மாட்டேங்க. என்னத்தை எடுத்துட்டு போறீங்க? ஒன்று 4 செருப்பு இருக்க போகுது. அதை எடுத்து தானே போறீங்க. உள்ள போய் உட்காரு. போ நீ உள்ள போய் உட்காரு. இமான் அது நீ திறக்கலையாதா? என்னம்மா நீங்க எடுத்தது அப்படியே வச்சிருதா? போட்டு வந்துட்டியா நவா? ஓகே. இது புரியுமா? ட்ரோனை புரியுமா? ட்ரோன்லாம் எடுத்துட்டு போறோம். எங்க போறோம் சொல்றோம். வெயிட் பண்ணுங்க. ஆமா. ஏறு வண்டியில் ஏறு. நம்ம மைக் வச்சுக்க. போ நில் நான் திறக்க. ஏறு. போ நீ போய் உட்காருமா. ட்ரோன் பத்திரமா சரி உட்காரு. நானும் புள்ள போயிட்டு ரிவர்ஸ் எடுக்கிறேன் பாருங்க. அப்புறம் சொல்கிறேன் எங்கே போகிறேன்னு. மேக வீட்டை பார்த்துக்கா. அழுகாதா? அழுகக்கூடாதுமா. செல்ல பிள்ளையா இருக்கணும். அங்கே பாரு மேக அழுகுதுங்க பாருங்க. ஓகே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு சொல்கிறேன். ஓகே பாய். दायरा वाले ताला दम के रख दे. कैसा आता है कुमार को? சரி நாங்கள் போயிட்டு வரோம் வாங்க. ஓகே எங்கே போகிறோன்றத அப்புறம் சொல்கிறோம். இது பிடிச்சிக்கம்மா, கட் பண்ணிக்கம்மா. இப்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து நபாவா யாராவது சொல்லுவோம். நபா சொல்லு. நபா ஸோ இன்னைக்கு ஷோலாம் சொல்லக்கூடாது. எதுக்கு ஷோ? இன்னைக்கு என்னோட ரிசல்ட்டு. அதுக்கு நாங்கள் என்னோட ஸ்கூலுக்கு போகிறோம். ரிசல்ட் பார்க்க. ஆமாம், ரிசல்ட்டை பார்த்து நபா அழுவுறதெல்லாம் பார்க்க போகிறேன். அழுவ மாட்டேன். மார்க்கு கம்மியாக வாங்கிட்டு நான் திட்டுவேன். திட்டுறத பார்த்து அழுக போகுது. நபா அங்கேயே நான் திட்டுவேன். அங்கேயே திட்டுவேன். அப்பா அங்கேயே அழுவணும். நீ விட மாட்டாரு. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவர் காப்பாத்தனும் கத்தரு அப்படின்னு பாட்டு பாடுவேன். ஓகேவா? ப்ரே பண்ணுங்க எல்லாரும். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ப்ரே பண்ணி என்னத்த நடக்க போகுது சொல்லு பார்ப்போம். அதே வரப்போகுது. ப்ரீ போர்ட்ஸ்லேயே கம்மியாக வந்துச்சு. இப்போ என்ன வருது தெரியாது. நபாவோட ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன வாங்க போகிறோம்? ரிசல்ட் வாங்கிட்டு ட்ரோன் ஷாட்டு. நபாவோட ஸ்கூலில் ட்ரோன் ஷாட் எடுக்க பர்மிஷன் கிடைச்சா எடுப்போம். நீ என்னதுமா அது? இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது போல. ஆமாம், கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்குது. இங்கேருந்து நம்ம வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும் நபாவோட ஸ்கூல். இல்லைம்மா? 5. இமான் பேசவே இல்லையாப்பா? பேசு இமான். உன்னோட ஃபேன் நிறைய பேர் இருக்காங்க. பேசு. ஃபன் பாயா? இட்ஸ் மீ இமான். இல்லை பேசு. உனக்கு எப்போ ரிசல்ட்? எனக்கு சேனல் பேர் இட்ஸ் மீ இமான் நியூ சேனல். அது ஃபன் பாய் இமான் வைக்கலாம். வைக்கலாமா?
சேனல் இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிடுவோம். எக்ஸாம் முடிச்சிட்டு ஆமாம், எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகேவா? அதனால் வந்துட்டோம், மஜூர் சர்க்கிள் வந்துட்டோம். இந்த இடத்துக்கு பேர் வந்து மஜூர் சர்க்கிள். இந்த வண்டியில் நம்ம வைக்கிறாங்க பாருமா. இல்லைம்மா, அந்த டவா வைக்கிறாங்க. மண் சட்டியில் செஞ்ச டவா. அது நல்லா இருக்கும். மண் சட்டிலே எல்லாமே சாப்பிடணும், சமையல் பண்ணி நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாம். ஓ மூஞ்சியை காட்டி பேசுமா, ஏன் மூஞ்சி ஏமா காட்டிக்கிட்டு இருக்க? ஆ, அம்மா மூஞ்சி பார்த்தா பயந்துருவாங்க. ஆமாம். இதா பூத்தமா பூத்தம் மைடி ಅದೇ ಇನ್ನೇಚ್ ಲೈಪ ಇದು ಇನ್ನೇಚ್ மேட்சுக்கு ಇನ್ನೇಚ್ பஸ்கட்டேரியாஸுக்கு கரிஷ்மாவோட அக்கா வீடு வந்துருச்சு. அந்த பக்கம் வரும். அக்கா வீடு காட்டு. இது 3. இது பெரிய அக்கா வீடு, இது அண்ணா வீடு, இது ಹಂಗೆ ಅಂಕಲ್ ಅಂಕಲ್ ಬಾರಿ இது அங்காள் அண்ணன் அக்கா புருஷன். இது போலீஸ் இங்கே நிற்கிறேன். போலீஸ் நம்மளை வரும்போது ஸ்பைன் போடுவாப்புல. எதுக்கு தெரியலையே. சீட் போட்டு போடுவோம், சீட் போட்டு ஆமா வரும்போது நிப்பாட்டாப்புல எல்லாம் இருக்கான்னு கேட்பாப்புல. எல்லாத்தையும் தூக்கி காட்டுவோம். சரி சார், போங்க சார், எங்கள்ட்ட எல்லாமே பக்காவாக இருக்குது சார் அப்படின்னு நம்பிச்சு வைப்பாங்க. வேற என்ன நடக்க போகுது சொல்லு. என்னம்மா என்ன ஃபீல் ஆகுது? நபா அவ பாஸ் ஆயிருவியானப்பா? பாஸ் தெரியல எனக்கு. பாஸ் ஆயிருவியா? ஆயிருவேன். நல்ல மார்க் எடுப்பேன்னு நான் கேட்குறேன். பாஸ் ஆயிருவியா? பாஸ் ஆயிருவேன். பாஸ் ஆயிருவில்ல, அது போதும்னாப்பா. நமக்குலாம் நல்ல மார்க்கெல்லாம் எடுத்து ஒன்றும் ஆக போகிறது இல்லைம்மா. இல்ல 60% எடுத்தா அவங்க திட்டுவாங்க. எத்தனை? 60. யார் ஸ்கூலில் திட்டுவாங்களா? வாங்கிக்கம்மா. திட்ட தானே செய்கிறாங்க. லாஸ்ட் டைம் எவ்வளோ இருந்துச்சு? 80 இருந்துச்சு. 9th 70 கிராஸ் பண்ணவே முடியாது. இன்னொரு எக்ஸாம்ல 70 60 இமான் எவ்வளோ இருந்துச்சு? 98% இருந்தது. இந்த வருஷம் ஒன்றுமே இல்லை. இந்த வருஷம் ஒன்றுமே படிக்கவே இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்க்கு 99 99. ஆமாம், நீ 98. என்னோட ஃப்ரெண்ட்க்கு 99 எனக்கு 98. ஐஷா क्या? 100% வரணுமா? ஐஷா क्या? என்னோட ஃப்ரெண்ட் 100 ரொம்ப ஃபார் இல்ல. கரிஷ்மா, கொஞ்சம் நீனும் நபாவும் உள்ளே போய் ரிசல்ட் வாங்கிட்டு வெளியே வரீங்க. சீக்கிரம் வரீங்க. நான் வண்டியில் உட்காந்துருப்பேன். வேணாம். நான் உள்ளே வரலம்மா. இல்லை, எல்லாரும் வருவாங்க. இல்லை நான் வரல. எல்லாரும் வருவாங்க. நான் வரலை. நான் வரலை. டாட். இங்கே வர ரிசல்ட்டை வாங்கிட்டு வா. வீடியோ உள்ள போய் எடுத்துக்க. மொபைல் எடுத்துட்டு வேணா நீங்க வாங்க. நான் வந்து ரொம்ப லேட் ஆகுமா? कुछ भी नहीं अब सर के ना बात कर. ஏமா நான் குண்டா இருக்கேம்மா. அதுக்கு எல்லாமே குண்டா தான். நான் குண்டா இருக்கேம்மா. சப்பியா இருக்கேம்மா. அப்புறம் என்னப்பா உங்க அப்பா எவ்வளவு குண்டா இருக்காரு? எல்லாரும் அப்பா அப்படியே தான். यार स्लिम இருக்காங்க. என்னோட उनके सर में बाल भी रहता नहीं. तुम्हारे सर में बाल भी है. उन पर टकले रहती, बुड्ढे रहती. அப்படியா? நோட்டாடு. ஸ்கூல்ல பாக்குற சார்லாம் நோட்டாடு. எல்லாரும் பார்ப்பாங்க. பரவாயில்ல. நவா ஸ்கூல் கிட்டக்க வந்துட்டோம். अगर ड्रोन शूट है ना तो स्कूल का एक कार्ड को है पूछ ले. मेरे पास है ना ड्रोन लाया ना. போயிட்டே இருக்காங்க. द नवा स्कूल. देख 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 देख. नवा स्कूल एंट्रेंस. मुझे इससे डर लग रहा है. இமான் கார்டன் இது. இமான் விளையாடுது. இது எல்கேஜி எல்கேஜி இங்கே விளையாடுது பிடி பீரியட்ல. இப்படி அங்கேயா? உங்களுக்கு இல்லையே இங்கே? அங்கே யூகேஜி எல்கேஜி. ஓகேவா? ரிவர்ஸில் போட்டுருவோமா? புது கிளாஸா ஓப்பன்? இது கம்ப்யூட்டர் லேப். இதா? இதுதான் ஸ்கூல், நவாவோட ஸ்கூல். உங்களா எங்கடா இருக்கு? இது உள்ள இருக்கா? இந்த பக்கம் இமானோட ஸ்கூல் இருக்கான். நிறைய பேர் இருக்காங்க. இமான் கிளாஸ் ஸ்கூலில் ஃபுல் லைனில் இருக்காங்க. இன்றைக்கி ரிசல்ட் வாங்க.
நமக்கு டைரக்ட் மேலே போகுதுக்கா கிளாஸ்க்கு இல்லையா? இது மேலே ரிசல்ட்டு வெளியே வெயிட் பண்ணியிருக்கோம். கையில் வாங்கி ಇಲ್ಲ ಎಲ್ಲ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿದೆ. ಅದು ಪೆಂಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಬಂದದಂತ ಹೇಳಿದ್ಲು ಅವರು, ಅದು ಕ್ಲಿಯರ್ ಆಗಿದೆ. ನಾವು ಕೊಟ್ಟದನ್ನು ತೋರಿಸ್ತೇವೆ ಅಷ್ಟೇ. ಹಾಂ ಅಷ್ಟದು ಕಟ್ಟಲಿಲ್ಲಲ್ಲ ವ್ಯಾನ್ ಫೀಸ್ ಪೇರೆಂಟ್ಸ್ ನೇಮಾ? பிரின்சிபல்கிட்ட பேசிட்டு போகிறோம். நபா வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கு. ಅಟೆಂಡೆನ್ಸ್ देखो அதை வந்து ரீசெக் பண்ண சொல்லுவோம். 236 நிறைய மார்க் எடுத்துருக்கு ரீசெக் பண்ணுவோம். Naba actually she was studying well in the during the first FA1, FA2, FA3 you were very good in studies, but after SA1 gradually your studies gone down. Okay, so but it should be get improved in the future, otherwise in the 10th standard you will only face like difficulties, right? So focus only on your studies and do well. Okay, ஓகே சார், தேங்க்யூ. thank you sir. ஸ்கூலில் நல்ல டாப்பர் வந்தவங்களுக்கு இங்கே ஃபோட்டோஸ் போடுவாங்க. நம்ம மகளுக்கு ஃபோட்டோ வருதான்றதை பார்ப்போம். 10th கரிஷ்மா நபா வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நபா நல்லா திட்டு வாங்கினியா? நல்லா வாங்கினியா? நல்லாவே இல்லையா மார்க்? ஐ ஆம் ஹாப்பி நபா. ஐ ஆம் வெரி ஹாப்பி. நான் வெரி ஹாப்பி நபா. ட்ரோன் சார் வெளியே போயிருப்போமா? 85 இருந்தா இங்கே 70 இருக்கಲ್ಲ, 85 இருந்தால் நல்லா அது. இப்போ 70 இருக்கு. போதுமா? ரைட்டு. இதையும் பாப்பா சார். ஆமாம், அவருக்கு அனுப்பிச்ச போன லிங்க்கு. இது 500லேயே 353 டோட்டல். கிரேடு P1 P1. வாங்க, நிறைய கூட்டம் வந்துச்சு. நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடும். நபாவோட ஸ்கூலோட ட்ரோன் ஷாட் வீடியோ காட்டுறேன். ஹைரத், இவருக்கு எப்போ வந்தாலும் இங்கே சைன் போட்டு போகணும், யார் வந்திருக்கா யார் வெளியே போகிறா அப்படின்னு. கைதா நாமளிக்கு நான் காலி வெளியே போகும்போது ரெண்டு டைம் சைன் போடணும்ல. अब्बा का नंबर। कभी भी आए तो इनको साइन डाल के जाने का। रमज़ान के लिए गए बार भी आपको दिया था ना, दुआ करो। ओके, दुआ करो। ओके, शुक्रिया। आता मैं इंशाल्लाह आता मैं। ஓகே, ஆதமையா ராம் அவருக்கு ஒரு எல்லா ரம்ஜான்லேயும் ஒரு 500 ரூபா கொடுக்குறது. இடையிலே பேச்ச வந்தால் கொடுக்கு, ஏன்னா வெயிலில் நிற்கிறார்ல பாவம். ஆமாம், ஸ்கூல் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நிற்பாப்புல. வயசாயிருச்சு. இந்த வயசில் நம்ம வேலை பார்ப்போமான்னு கூட தெரியாது. அவர் பாவம் வேலை பார்க்குறாரு. நீங்கள் போய் கதவை திறன்னவா. வீட்டுக்கு வந்துட்டோங்க. நவா ரிசல்ட்டு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. வர வழியில் வீடியோ எடுக்க முடியல. தெரிஞ்சவங்க 2 பேர் வழியில் நின்றுக்கிட்டு இருந்தாங்களா, அவங்கள ஏற்றிட்டு வந்துட்டேன். மேக் பாத்தியா எவ்வளோ மார்க்கு? 70%. என்ன சொல்கிற நபாக்கு? என்ன சொல்றது, நான் இதை விட அதிகமாக வாங்குவல. ஆமா 9th நீ 8th படிக்கிற? 80% எடுத்தேன். 9th 78. வெக்கமே இல்லைல்ல நபாக்கு? நான் 9th 8th 100% வாங்குச்சு மேக். நீ ஸ்டேட்ல இல்ல, நான் சிபிஎஸ்இ. எதால அதெல்லாம் பேச்சல. 9th 10th தான் பேச்சு. ஸ்டேட் சென்ட்ரல் பேச்சே கிடையாது. அதுதான் 10th 60%. ஆமாம், அப்போ தான் வரும். மேக் எவ்வளோ வாங்குச்சு? 67% வாங்குச்சு. 67%. 10th 67 நீனு? 68. 68. நீ வந்து அதோட கம்மி தான் ஆகும். அப்போ அது என்ன சொல்றது, நீங்க அங்க அப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? 70% வாங்கிட்டு வந்திருக்கிய. 70 70 அதான் 70மா?
நான் 70% மோர் வந்து நீ பாரு 12th அதுக்கு மேலே வந்துச்சுன்னா என்ன சொல்லுவா? அது 12th நான் 9th வந்துச்சுன்னா என்ன சொல்? 12th போர்டு எக்ஸாம் தான். அழுகாத நீ. இது வாங்கி நல்லா திட்டுவாங்க நீ பிரின்சிபல்கிட்ட. திட்டுவாங்க வீடியோ பார்த்தீங்களா நீங்கள்? நல்லா வாங்கினியா? அழுகுதியா? அழுகு 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 அழுகு. அப்படியா? ரீசெக் பண்ண சொல்லுவோமா? கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுவோமா பேப்பரை? இமானுக்கு 90% வரும். 98%. ஆமாம், இமான்லாம் அதிகமாக இருக்கும். யாரு? என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா. எக்ஸாம் வரும்போது சொல்லுது அதுக்கு நான் அது படிக்கல, நான் படிக்கவே இல்லை, நான் டச்சே பண்ணல. 83% எடுத்துட்டாங்க. வெக்கம் இல்லை. வெக்கமே இல்லை. இவ்வளோ எல்லாம் கான்ஃபிடென்ஸா? ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாதுனாப்பா. கான்ஃபிடென்ட் வச்சா நல்ல மார்க் வாங்க. நீ வந்து ஓவர் கான்ஃபிடென்ட். ஓகேவா? ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது. எனக்கு நல்ல மார்க் வந்துச்சு, அது போதுமா? சரி, இப்போ ஈவினிங் வந்து நோம்பு திறக்கும் போது காட்டணும். இப்போ ரொம்ப டயர்டாகிட்டோம். தொழுதுட்டு கொஞ்சம் படுத்து தூங்க வேண்டியதான். ஓகேவா? எனக்கு படிக்கும் என்னோட ஃப்ரெண்டு வந்து. ஓகே, நீ போய் படி. ஈவினிங் நம்ம வீடியோ என்ன நோம்பு திறக்கணுன்ற காட்டும். ஓகே. கரிஷ்மா பார்த்தீங்கன்னா இமானுக்கு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இமானோட ஃபேவரட் இது. என்னம்மா இது? இடியப்பம் பி பால் சக்கரை. ரொம்ப பிடிக்குமா உனக்கு? என்ன சொல்கிற? பாருப்பா, மயனுக்கு ஒன்று பிடிக்குதுன்னா கரிஷ்மா வந்து செஞ்சு கொடுக்குது. நேற்று நைட்டுங்க நான் கரிஷ்மாட்ட எனக்கு சுடுசோறும் பருப்பு தண்ணி வச்சு கொடுப்பான்னு சொன்னேன். முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஆனால் இன்னைக்கு மயனுக்கு தேங்காய் பால் இடியாப்பம் செஞ்சு கொடுத்துருக்கு. உட்காருமா. ஏம்மா இப்படி பாரபட்சம் பார்க்குற? உனக்கு மயன் சம்பாரிச்சு கொடுக்குறானா நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன்னா? மயனை பார்க்க வேணாம்னு சொல்லலை, பாரு. ஆனால் என்னை ஏன் பார்க்க மாட்டேற? எப்படின்னா இப்படின்னு சொன்னால் அவ்வளோதானா? இதான் பதிலா? பார்க்குறியா? என்ன பார்க்குறியா? நல்லா கடா. இமானுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு பண்ணிட்டேன். நேத்து பிரியாணி இருந்துச்சு, அதுக்கு நான் ஏய் நைட்டு சகருக்கு பிரியாணிம்ல ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாத. சஹருக்கு என்ன பண்ணி ஒன்றுமே இல்லை. ரொட்டி நான் கேட்கவே இல்லை. அப்புறம் சிக்கன் நீ வந்து நான் எதுவுமே நான் வெறும் சுடுச்சோறும் பருப்பு தண்ணி தான் கேட்டேன். ஓகே கேட்டேன்னா ஓகே, அது செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு நீ சொல்லிட்ட. அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் நானாக எந்திரிச்சு நானாக சிக்கன் கிரேவி வச்சு நானாக புரிஜி செஞ்சேன். ஓகேவா? அப்படி தான் செஞ்சேன். அப்போவோ உனக்கு எனக்கு செஞ்சு கொடுக்கணும், உனக்கு உடம்பு முடிய மாட்டேங்குது. ஆனால் பையனுக்கு செஞ்சு கொடுக்கணும் எல்லாம் முடியுதா உனக்கு? கேட்டுட்டே இருந்தா. ஓகே, 1 month ஆச்சு கேட்டு. இப்பெல்லாம் பண்ணாத கரிஷ்மா, நல்லதில்லை. ஓகேவா? இனி வேறாச்சும் கேட்கற செஞ்சு கொடு. இப்போ ஈவினிங் என்ன செய்கிற? நோம்பு திறக்க பண்ணிட்டே இருக்கேன். சரி, அப்புறம் பார்ப்போம். ரெடி பண்ணிட்டே இருக்கேன். ரெடி பண்ணிட்டா நோம்பு திறக்கணும். ஓகே. இன்றைக்கி கரிஷ்மா வந்து கோலி பஜ்ஜி பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து உளுந்த வடைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் சமோசா சுட்டுருக்காங்க. சமோசா, கோலி பஜ்ஜி, உளுந்த வடை. இது இல்லாமல் லூஸு ரெடியாக இருக்குது. இங்கே கொஞ்சம் தர்பூசணி பழம் லைட்டாக போடுமா, தர்பூசணி பழம் வெட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் நாட்டுக்கோழி முட்டை பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்தாங்க. அங்கே வாங்குவோம். ஒரு முட்டை 12 ரூபா, ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டை. அப்புறம் இது ஒரு ஜூஸ், ரூஅப்ஸா ஜூஸ். இது நல்லாயிருக்கும். ரூஅப்ஸானா இதுங்க. ஆமாம், இது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து கிர்ணிப்பழம் ஜூஸ் செஞ்சு வச்சுருக்காங்க நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜில். இது நான் செஞ்ச ஜூஸ். வெறும் தண்ணி, பால் ஊற்றாமல் அதே ரூஅப்ஸா போட்டு தண்ணியில் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது என்னது, கிர்ணிப்பழ ஜூஸு. அடி கீழே பார்த்தீங்கன்னா சட்னி வடகி. இதை வச்சு இன்றைக்கி நோம்பு திறக்க போகிறோம். ஓகே. ஃபுல்லாக அம்மா சமைக்கிறத 2 மகள்களும் வேடிக்கை பார்க்குதுங்க. வேடிக்கை மட்டுமே பாருங்கள், வேலை மட்டும் பார்த்துடாதீங்க. இதுக்கு படிக்கணுன்ற ஒன்று காரணம் இருக்கனால பார்க்க மாட்டேங்குது, டிமிக்கி கொடுக்குது. இது வந்து நோம்பு வச்சுக்கேன்னு சொல்லிட்டு டிமிக்கி கொடுக்குது. அப்படி தானே? இது நீ தான் பண்ணணும். நீ தானே அம்மா. இது வந்து உளுந்த வடை. எனக்கு ரெஸ்ட்டே இல்லை. வேலை பண்ணணும்,
சமையல் பண்ணணும், எல்லாருக்கும் பார்க்கணும். அதுக்கு தான் அதே ஆமா. மேரேஜ் பண்ண மாட்டோம். ஆ? அதுக்கு தான் நாங்க அதுக்கு தான் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. போதுமா? ரெஸ்ட் எடுத்தால் போதும். சரி சீக்கிரம் டைம் ஆச்சு. இன்னும் ஒரு 10-20 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே உட்காந்து எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. என் தட்டையை நான் ரெடி பண்ணிட்டேங்க. 3 வடை, 2 சமோசா, 6 கோழி பஜ்ஜி வச்சுக்கிட்டு என் தட்டையை நான் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் சட்னி வச்சுட்டு. ஓகேவா? எனக்கு ஒரு ஜூஸு, மீதி வந்து தர்பூசணி பழம், மீதி எல்லாம் அவங்களுக்கு. ஓகேவா? நோம்பு திறக்க வந்து எல்லோரும் ரெடியாகி வந்து உட்காந்துட்டாங்க. இன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு. இன்றைக்கி திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. வெறும் உளுந்த உண்டை, கோழி பஜ்ஜா, சமோசா தாங்க. அதை விட்டோம்னா வேணும். அவ்வளோதாம்மா. ஏமா ஒரு வீட்டில் என்னென்ன இருக்குது தெரியுமா? சைனா கிராஸு, கஸ்டர்டு, அது இது, லொட்டு லொசுக்கு, நோம்பு கஞ்சி எல்லாம் இருக்கும். ஒன்றுமே இல்லை. அது ஜூஸ், ஒன்றே ஒரு ஜூஸ் தான். நான் அது என்னது அது ஜூஸ்? அது பாருங்கள். இது ஜூஸா பாருங்கள். பார்ப்போம். இதை தின்னுட்டு நைட்டு சாப்பாடுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன். மசீதி போய் வாங்கிட்டு வாங்க. அதை வாங்கி தின்னுட்டு படுங்க. அப்புறம் இடியப்ப செஞ்சு நீங்கள் மட்டும் முழுங்கிட்டீங்க. எனக்கெல்லாம் இல்லை. இருக்கு 2 இருக்கு. 2 யார்? எனக்கு 2. என் சைஸுக்கு 2 போதுமா? செஞ்சலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சீக்கிரமே ஆயிடும். அப்போ செஞ்சு கொடுக்க மாட்டேன். அது கூட இல்லை. வேணும்னா சொல்லுங்க. மயனுக்கு மட்டும் செஞ்சுட்டேன். இது வேணும்னு சொல்லணுமா? சொல்லணுமா? வேணும்னா சொல்லுங்க, செஞ்சு தரேன். நான் இருக்குன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். அது கூட இல்லையா? இருக்கு. 2 தானே இருக்கு. அது எனக்கு எந்த மூலைக்கு 2? மயனுக்கு மட்டும் 7 கொடுத்தா? 7 ஆ இருக்கு. சரி. நாபா இன்னைக்கு நோம்பு திறக்கதான் காட்ட வேணாம், ரொம்ப காட்டிட்டோம். அதனால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. நபாவோட ரிசல்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே பாய்.